Hi friends, welcome to Makivaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காரக்குடி ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய், அதோட கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இதை எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு அப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். இதுதான் அந்த காரக்குடி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு மசால். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி ஆறின பிறகு அதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இது அப்புறம் நம்ம குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 3 கிராம்பு போட்டு நல்லெண்ணெயில் நல்லா பொரிய விடணும். நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டு நல்லா அதை வதக்குறேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். அதோடு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போடலாம். என்கிட்ட இல்லை, நான் கொத்தமல்லி போடலை. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏன் கம்மியாக மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம மசால் ரெடி பண்ணோம்ல, அதில் மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ குழம்பு காரமாக இருக்கும், அதனால தான். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு எடுத்துருக்கோம். வெள்ளைப்பூடி, இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டோம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடணும். அப்படி கொதித்து இந்த மாதிரி கட்டியார லெவலுக்கு கொண்டு வரணும். நல்லா வதங்கி நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா, காரக்குடி மசாலா இதில் போட்டு நல்லா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி விட்டு, நான் இப்போ 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாக விடணும். நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். குழம்பும் கொஞ்சம் வத்தி இருக்கு. இப்போ இதில் தேங்காயை மட்டும் தனியாக தேங்காயை மட்டும் நல்லா அரைச்சி, அரை மூடி தேங்காயை நைஸாக அரைச்சி, அதில் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 7-8 ஸ்பூன் தேங்காயை தான் நான் அரைச்சி நல்லா போட்டிருக்கேன். நம்ம தேங்காயை ஊற்றும்போது காரம் கொஞ்சம் கம்மியாகும், அதனால தான். இதில் நம்ம மிளகு, மல்லித்தூள், மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ குழம்பு நல்ல காரமாக இருக்கும். ஸோ காரத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த தேங்காய் பாலை போட்டிருக்கோம். தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ தேங்காய் ஊற்றின பிறகு கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம முட்டையை, வேக வச்ச முட்டையை குழம்புல போட்டுடலாம். நான் முட்டையை ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது குழம்பு நல்லா கொதித்த பிறகு முட்டையை இப்படி பாதியாக கீறி விடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி குழம்புல போடணும். போட்டுட்டு குழம்புக்குள்ளே அதை நல்லா நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த முட்டையோட மஞ்சள் கருக்குள்ளெல்லாம் இந்த குழம்போட எசன்ஸ் முட்டைக்குள்ளே போகும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை இப்படி கீறி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நல்லா கேப் விட்டுட்டு, சில பேருக்கு முட்டையை உடச்சி ஊற்றினா பிடிக்கும்.
ஸோ அப்படி உடச்சி ஊற்றுனா பிடிக்கிறவங்க இப்படி வேக வச்ச முட்டையை குழம்புல போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடச்சி கூட குழம்புக்குள்ளே ஊற்றலாம். நான் இப்போ 2 முட்டையை உடச்சி போட போகிறேன். பாருங்கள், இதில் ஒன்று வந்து நாட்டுக்கோழி முட்டை, அது நல்லா எல்லோவாக இருக்குல்ல, அது நாட்டுக்கோழி முட்டை. இன்னொன்று வந்து ப்ராய்லர் முட்டை. அப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம உடச்சி விட்ட முட்டை வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் உடச்சி ஊற்றின முட்டை எப்படி வெந்துருச்சு அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிவகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.